ஐயோ, வீட்ல இருக்கிற வண்டி சாவி எடுக்க வீட்டு சாவி வேணும்ல. ஏன் வீட்டு சாவிக்கு என்ன? வீட்டு சாவி கையில இருந்தா தொலைஞ்சிரும்னு ஸ்கூட்டி சாவியில கோர்த்து போட்டு இன்னொரு வீட்டு சாவி அத்தை கிளவிட்ட இருக்கு. இப்ப அத்தை கிளவியும் இல்ல, ஸ்கூட்டி சாவியும் இல்ல. என்னங்க பண்றது? ரயில் வர்ற நேரத்துக்கு தண்டவாளத்துல போய் தலைய வச்சுட்டு படுறி. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு அமுகு டுமுகு அமால் டுமால். ஜீவா, என்னடா இவ்வளவு நேரம் படுத்திருக்க? ஜீவா எந்திரி. ஜீவா ஜீவா, டேய் இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி அசால்ட்டா இருந்தா என்ன அர்த்தம்? ஜீவா. ஹாய்டி பொண்டாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, லோக்கல் மீட்டிங் கூட லேட்டா அட்டென்ட் பண்ணா என்ன அர்த்தம்? கிளம்பலையா? ஓ, இன்னைக்கு மீட்டிங் இருக்கோ? மீட்டிங் இருக்கோ இல்ல மீட்டிங் இருக்கு, எழுந்திருச்சு கிளம்பு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ இல்லை, ஒழுங்கா எந்திரிச்சு கிளம்பு. லோக்கல் மீட்டிங்க்கு நீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சார் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்புறம் அடுத்த லெவலில் இருந்துட்டு இப்படி எல்லாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஜீவா எந்திரிச்சு கிளம்பு. சரி, ஓகே ஓகே. ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சிரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமா? உன் கூட ரொம்ப அலும்பா போச்சு ஜீவா. ஸ்கூல் பிள்ளைக்கு மாதிரி ட்ரெஸ்ஸில் இருந்து ஷூ சாக்ஸு டை முதற்கொண்டும் பேக் முதற்கொண்டு உனக்கு எடுத்து கொடுத்து கையில் வச்சு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கு. சாரி, ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டியது இருக்கு. அவ்வளோ லட்சணமாக கிளம்புற நீ. என்னடி பொண்டாட்டி, இப்பவே இப்படி சகிச்சுக்கிட்டா எப்படி? குழந்தை வர்றதுக்குள்ளேயே இவ்வளோ டென்ஷன் ஆனா, குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்னை கண்டுக்கவே மாட்ட போல் இருக்கே. ஆமாம், அதுக்கப்புறம்லாம் உன்னை கண்டுக்க டைம் இருக்காதுல்ல. சரி எந்திரிச்சு கிளம்பு. ஓகே, ஒரு 5 நிமிஷம் தூங்கலான்னு பார்த்தேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, எழுந்திரிச்சு கிளம்பு. ஓகே, கூல். நூடுல்ஸ் பண்ண. ம் லவ் யூ. ம் கிளம்பு. ஓ, சொல்லுடி. நீ கிளம்பி வா சொல்கிறேன். இதுக்கெல்லாம் 4 நட்சத்திரம் பார்த்து குளிச்சு ரெடியாகி பூஜை எல்லாம் பண்ணிட்டா வர முடியும். சொல்லுடி. ஓகே லவ் யூ டூ. சீக்கிரம் எந்திரிச்சு வா, ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறேன். லவ் யூ. இத்தனை தடவை வா எந்திரி. ஏன் இத்தனை தடவை தான் சொல்லணும்னு ஏதாவது லிமிட் இருக்கா? அதெல்லாம் ஒரு லிமிட்டும் இல்லை. இன்னைக்கு உனக்கு மீட்டிங் தான் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிங்க தலைவா. ஓகே தலைவி, எந்திரிச்சிடுறேன். ட்ரெஸ்ஸை மறக்காம அயன் பண்ணிடு. சரி. லவ் யூ. எப்பா விட்டா விடிய இதையே சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் போய் ட்ரெஸ் அயன் பண்ணுறேன், சீக்கிரம் வா. ஆமாம், விட்டா என் பொண்டாட்டி கிட்ட லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். லவ் யூ டி மை பொண்டாட்டி. ஜீவா நான் கிளம்புறேன், வா. நான் இங்கே நின்னா நீ இப்படி தான் ஏதாவது பெணாத்திக்கிட்டே இருப்பேன். பாய். என்ன சௌமியா, கார்ல ஏறினதுல இருந்து எதுவுமே பேசாம சைலண்டா போனையே பார்த்துட்டு வர, எதுவும் கோவமா? யார் மேலேயும் கோவப்பட்டு என்னங்க ஆக போகுது? ஏன் கோவம் எல்லாம் ஏன் மேலதான். ஏன் வளர்ப்பு சரியில்லை, அதனாலதான் என் பிள்ளை இப்படி மாறிட்டான். ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உண்மை அதுதானே. பெத்தவ மேல இல்லாத பாசம் மற்றவங்க மேல வச்சிருக்கான்னா அதுல என் வளர்ப்பு தானே சரியில்லைன்னு அர்த்தம். பெத்த தாயினா முதல்னு ஏதோ ஒரு வேலை, அந்த வேலைக்கு என்கிட்ட போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி என் கையால ஆசீர்வாதம் வாங்கி விபூதி வச்சுட்டு போனா என் மனசு எப்படி இருக்கும்? சொல்லணும்னு கூட அவனுக்கு தோணலையேங்க. நம்ம கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாதானா? அவன் எங்க இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கும். அப்படி நினைச்சு அவனை ஆசீர்வாதம் பண்ணிக்க. இப்பெல்லாம் நீ அவன் கிட்ட எதிர்பார்க்காத சௌமியா, தேவையில்லாம உனக்கு தான் ப்ரெஷர். எப்படிங்க எதிர்பார்க்காம இருக்க முடியும்? நான் பெற்ற பிள்ளைங்க அவன். என்கிட்ட எதையும் சொல்லணும், என்கிட்ட சொல்லிட்டு அவன் செய்யணும். முதன்னு அவன் பார்ட் டைம் வேலைக்கு போனாலும் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறது ஒரு தாயோட இயல்பு தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக அதையே நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம வேலையில நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அவனுக்காக தான் ஓடிட்டு இருக்கோங்கிறது அவனுக்கு புரியாம இருக்கலாம். அதுக்காக வாங்கின கடனை எப்படி அடைக்கணுங்கிறது நமக்கு தானே தெரியணும். அதுக்காகவாது நம்ம வேலையை நம்ம திருப்தியா பார்க்கணும்ல. எவ்வளோ நாள் கழிச்சு இப்பதான் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இனிமேலாவது நல்லபடியா கொண்டு போகணும், எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போகணும். வாங்கின கடன் எல்லாம் அடைக்கணும், நிம்மதியான ஒரு லைஃபை வாழணும்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ கருகி போயிருக்கேன் தெரியுமா? அதுக்கேற்றது மாதிரி நீனும் கோஆப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். ஷோரூமை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் நல்லபடியாக கொண்டுட்டு வருவேன். அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். தேங்க்ஸ் சௌமியா, எனக்கு இந்த ஒரு சப்போர்ட் இருந்தாலே போதும். என்னங்க? சௌமியா, நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு வாங்க, நான் உள்ளே போகிறேன். ஓகே சௌமியா. குட் மார்னிங் மாமா. வாமா அம்சா, குட் மார்னிங்.
என்ன மாமா காலையிலே பேப்பரும் கைமா உட்காந்துட்டீங்க, வாக்கிங் போகலையா? எங்கம்மா அம்சா, நம்ம ஊர்ல எல்லாம் வயக்காட்டு வழியே வாக்கிங் போவோம். இந்த ஊர்ல வாக்கிங் போறதுக்குன்னே இடம் கட்டி விட்டுருக்காங்களாம்ல. அந்த இடம்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நீங்க தானா போயிட்டு வாங்க சம்மந்தின்னு சொல்லி விட்டுட்டேன். அதான் நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா மாமா, இங்கெல்லாம் பார்க் பக்கம் போய் தான் வாக்கிங் போவாங்க. அதான் உங்க மாமனார் அப்படித்தான் என்னையும் கூட்டிட்டு போனாரு. நமக்கு இந்த வயக்காட்டு வெளியில இப்படியே வாக்கிங் போய் 4 மனுஷ மக்களை பார்த்து பேசிக்கிட்டு கடைசியில கந்தங்கடையில உட்காந்து கலந்து காப்பியை குடிச்சுவிட்டு ஒரு பேப்பரை படிச்சுட்டு வந்தா தான் அன்னைக்கு 4 பொழுது விடிஞ்சது மாதிரி இருக்கும். இந்த ஊர் வித்தியாசமால இருக்கு. சிட்டி லைஃப் எல்லாம் அப்படிதான் மாமா. காலையிலேயே ஹரி பரின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வேலை செஞ்சு ஆஃபீஸ்க்கு கிளம்பி அங்கே போய் என்னத்தையோ அள்ளி வாயில் போட்டுட்டு காலையில் போனவங்க ஈவினிங் இல்லைன்னா வர்றதுக்கே நைட் ஆகிடும். என்ன சாப்பிட்றோம் என்ன சாப்பிடலன்னு கூட தெரியாமல் வரும்போதே ஒரு பார்சல் வாங்கி இல்லைன்னா ஆர்டர் போட்டு அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். இப்படி தான் இந்த ஊர் லைஃப் எல்லாம் பாதி பேருக்கு போயிட்டுருக்கு. நம்ம ஊர் லைஃப் எல்லாம் வராது மாமா. உண்மைதான் அம்சா. என்னதான் பெருசா டெவலப்மெண்ட் இல்லைனாலும் வண்டி வாசி வாகனங்கள் வசதி இல்லைனாலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் ஊருக்குள்ள வந்தாலும் மனுஷ மக்கன்னு நல்லா இருக்கும். ஆனா இந்த ஊர் எங்க, காத்தோட்டத்துக்கே வழி இல்லாம வீட்டை கட்டி வச்சு பில்டிங்கா எழுப்பி நின்றுக்கிட்டு கண்டவுகளுக்கும் பதில் சொல்ல முடியலையம்மா. கார் நிப்பாட்ட வண்டி நிப்பாட்ட கோடபுள்ள பார்க்கிங்னு போட்டு அதுக்கு காசு வாங்குறாங்க. இங்க எல்லாமே காசுதான் மாமா. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிறதுனா கூட காசுதான். நம்ம ஒரு மாதிரி ஏரி குளம் குட்டம்னு நிறைய இடங்கள்ல தண்ணி பீச்சிட்டு அடிக்கும். அங்க போய் நம்ம தத்தளிச்சு விளையாடுற காலமெல்லாம் தனி சுகம்தான். இங்க அப்படி கிடையாது. சிட்டி லைஃப் அப்படியே டோட்டலா மாறி இருக்கும். அது கூட சேர்ந்து நாமளும் அப்படியே போயிட வேண்டியதான். என்னமோ போமா, ஃபெசிலிட்டி இருக்குன்னு மக்கள் சிட்டி வாழ்க்கையே விரும்புறாங்க. சிட்டிக்கு வந்து பார்த்தா தானே தெரியுது இங்கே உள்ள நாத்தான். இங்க நிறைய விஷயங்கள் அப்படிதான் மாமா. மாற்றத்துக்காக சிட்டிக்கு வந்து அவங்களே மாத்திட்டு வாழ்ற காலங்கள் தான் நிறைய இருக்கு. சரி இந்தாங்க, நிறைய நம்ம அப்புறமா பேசலாம். இப்ப டீ ஆறிரும், டீயை குடிங்க. குடுமா காலையில இந்த காப்பியை குடிச்சாதான் எனக்கு காலை கடனையே கழிக்க முடியும். இதை குடிக்கலைன்னா ஒன்றும் சரிப்பட்டு வராது. இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. என்ன சம்மந்தியம்மா, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க ஏன் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கணும்? நான் என்ன சம்மந்தி வேலை செஞ்சுட்டேன்? இட்லி அவிக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? இட்லி மட்டும் அவிக்கிறீங்க? காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டதுல இருந்து டீ போட்டதுல இருந்து இப்ப சட்னி வச்சு சாம்பார் வச்சு இட்லி அவிக்கிறது வரைக்கும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஏதோ ராணி மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்களா, உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் நானே எனக்கு தெரியல. யார் வீட்டுக்கு யார் வந்தா என்ன சம்மந்தி? எல்லாம் நம்ம வீடு தானே. நம்ம வீட்டு வேலைய நம்ம வாக்காம யார் வாக்குறது? அத்தை, மாமாக்கு டீ கொடுத்துட்டேன். சரிம்மா. காலையில எந்திரிச்சு அந்த சுடுதண்ணி அவர் தொண்டையில ஊத்துனாத்தே அவருக்கு மன நிறைவாகும். இல்லைன்னா இப்படியே குட்டி ஓட்ட பூனை மாதிரி அடுப்படிக்குள்ளேயே இளைஞ்சுக்கிட்டு தெரியவாரு. அதனாலதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னேன். ஆமா, அங்கெல்லாம் ஆம்பளைங்க காலையில எந்திரிச்சோன்னா டீ கடை வாசல்ல தானே நிற்பாங்க. அப்படியே அண்ணனும் குடிச்சு பழகி இருப்பாங்க. ஐயோ, அதையம்மா கேட்குறேன். அந்த கூத்து பெருங்கூத்து. பால் வாங்கி வீட்டில் நம்ம நுரதங்க காப்பி ஓட்டு கொடுத்தாலும் அந்த டீ கடையில் போய் உட்காந்து பல பஞ்சாயத்துகளை பேசிட்டு குடிக்கிற டீலதே அவருக்கு ருசி இருக்குன்னு பாரு. என்னத்த சொல்ல, அதெல்லாம் மிஸ் பண்ணுறமேன்னு தான் மாமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாளைக்கு இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது சரி, இன்னும் 2 நாளைக்கு இருந்தாத்தான் சரியா வரும். நாளைக்கே ஊருக்கு கிளம்பணுமாக்க. ஆமா, தம்பி எந்திரிச்சிருச்சே, அவருக்கு கொண்டு காப்பி எடுத்துட்டு வரியா? அவன் இன்னும் எழுந்து ப்ரஷ் பண்ண கூட இல்லாத. ஒரு சொல்லியா வந்து அவன் டிஃபனே சாப்பிட்டுக்கிட்டோம். டீ சாப்பிட்டா அப்புறம் டிஃபன் சாப்பிட மாட்டான். அதுவும் சரிதான். அப்ப சரி. இந்த இட்லி வந்துருச்சு, சாம்பார் சட்னி எல்லாம் வச்சாச்சு. அடுத்து ஒரு ஈடு ஊற்றி வச்சுட்டுன்னா வேலை முடிஞ்சது. அம்சா, கையலுக்கும் இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா, அவளையும் கொஞ்சம் எழுப்பி விட்டுருமா, எந்திரிக்கட்டும். இதோ போறேன் அத்தை. அப்படியே ஜீவாக்கு ட்ரெஸ் அயன் பண்ண சொன்னா, நான் போய் அயன் பண்ணி வச்சுட்டு அவளையும் எழுப்பி கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. உண்மைதான் பிரீத்தி. உன் ஆள் கூட நீ அவுட்டிங் போன மாதிரி நானும் என் ஆள் கூட ஒரு நாள் அவுட்டிங் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் எங்க அதுக்கான டைமே கிடைக்க மாட்டேது. அடி போங்கடி, நீ மட்டும் பாக்குற, நீ மட்டும் மீட் பண்ற, நீ மட்டும் அவுட்டிங் போறேன்னு சொல்லிதான் என் ஆளுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சு அவன் நெக்ஸ்ட் வீக் ஃபாரின் போறான் தெரியுமா? இனிமே நாங்க மீட் பண்ணிக்கவே முடியாது. ஏய், ஃபாரின் போறாங்களா? அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீனும் ஃபாரின் போயிருவேன்னு சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லி எத்தனை பேர் என்னென்ன பண்ணிருக்கானுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. ஏய், சும்மா இரு பிரீத்தி. அண்ணன் அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போயிடுவாரா என்ன? ஃபாரினுக்கு வேலைக்கு போறதே மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை எல்லாம் உனக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா உன்னடி ஃபாரின் போயிட்டா எங்கள் எல்லாம் மறந்துடக்கூடாது.
ஏண்டி நீ வேற, நெக்ஸ்ட் வீக் தான் அவனே போறான். அதுக்கப்புறம்லாம் இருக்கு நான் போறது. இப்பவே வா. எப்ப போனா என்னடி, நீ போக போறது உறுதி தானே? நீ ஃபாரின் போன பிறகு எனக்கு ஃபாரின் சென்ட்டு ஃபாரின் பவுடர் எல்லாம் அனுப்பி விட்றியா? நான் ஃபாரின் ஐட்டங்கள் யூஸ் பண்ணதே இல்லடி. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நிறைய மேக்கப் திங்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிடைக்குமாமே, அதெல்லாம் கூட எனக்காக சென்ட் பண்ணுவியா? எங்க போனாலும் இந்த மேக்கப் பத்தி உன்னை விட்டு போகுதா பாரு, அதெல்லாம் கூடவே பிறந்ததுமா. வாரே வா, வெரி குட். ஷோரூம் ஓபன் பண்ணி வச்சு எம்ப்ளாயிஸ் எல்லாம் இப்படி மூளைக்கு மூளை உட்காந்து சொந்த கதை சொக கதை பேசிட்டு இருந்தா ஷோரூமோட முன்னேற்றத்தை வேற லெவல்ல கொண்டு போயிடலாம். வெரி குட். உங்களை மாதிரி வேலையாட்கள் தான் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரொம்ப முக்கியம். ஆளையும் மூஞ்சியும் பாரு. மேடம், என்ன பிரீத்தி மஞ்சு, துணிக்கடையில 5000க்கும் 6000க்கும் வேலை செஞ்சு உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட போடாம விட்டுருப்பாங்களே, அதெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? இங்க உட்காந்து வேலைக்கு மூக்கு பிடிக்க கம்பெனி செலவுல சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்து அரட்டை அடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தா ஷோரூம் எப்படி உருப்படும்? மேம், கஸ்டமர் யாரும் வரல மேம், அதான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். கஸ்டமர் வரலனா ஷோரூம்ல வேற வேலையே இல்லையா? எவ்வளவு வேலைகள் இருக்கு. அதெல்லாம் உட்காந்து பார்க்காம ரெண்டு பேரும் கதை பேசி அடிச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் கண்ணாடி எல்லாம் தொடச்சு வைக்கலாம், ஷோரூம்ல உள்ள திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம், டஸ்ட் எவ்வளவு மண்டி போயிருக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வேலையா தெரியலையா? ரெண்டு பேரும் உட்காந்து கதை பேசி நல்லா சிரிச்சிட்டு இருக்கீங்க. சாரி மேம். என்ன பிரீத்தி, அடிக்கடி லீவ் வேணும்னு கேட்டுட்டு பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்த தான் போயிட்டு இருக்கியா? உங்க வீட்டுல சொல்லட்டுமா? ஐயோ மேடம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். நீ ஊர் சுத்து, எங்கேயோ போ, என்னவோ பண்ணு, நாசமா போ. அதை பத்தியெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன் ஷோரூமுக்குன்னு உள்ள டைம்ல இங்க இருக்கிற வேலையை தவிர வேற எதையாவது பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவ கோடிக்கணக்கில் கடனை வாங்கி போட்டு ஷோரூம் ஆரம்பிச்சு வைப்பான், நீங்க உட்காந்து கதை பேசிட்டு இருப்பீங்களா? ஐம் சாரி மேம், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது மேம். சாரி மேம். ஏதாவது ஒன்று பண்ணிட்டா உடனே பாவம் போல மூஞ்சி வச்சுக்கிட்டு சாரின்னு டிராமா பண்ண வேண்டியது. இங்க பாருங்க, இனிமே இந்த ஷோரூம்ல இப்படி உட்காந்து அரட்டை அடிக்கிற வேலையை பார்த்தேன், அப்புறம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். வேலையை விட்டு அடுத்த செகண்டே போயிருங்கன்னு சொல்லிடுவேன். சாரி மேம், இனிமே இப்படி நடக்காது மேம். போ உள்ள போய் வேலையை பாரு. கஸ்டமர் வரும்போது சும்மா இப்படி அனாவசியமா நின்றுட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சிட்டு இருக்க கூடாது. ஓகே மேம். இந்த மேடம்க்கு திமிர பத்தியாடி, நம்ம என்ன வேலைக்காக வந்திருக்கோம், இந்த அம்மா என்னடானா கூட்டு தொடன்னு எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிட்டு போகுது. கூட்டுறதுக்கும் துடைக்கிறதுக்கும் ஆள் வச்சு பார்க்க வேண்டியதானே? அதானே, எல்லா ஷோரூம்லயும் சேல்ஸ் உமனா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சா அதுக்கு தனி சம்பளம் கொடுக்கணும். அதுக்காக நம்மள உட்காந்து எல்லா வேலையும் பார்க்க சொன்னா எப்படி பார்க்கறது? ஜெயிலுக்கு போய் களி தின்னுட்டு வந்தும் கூட இந்த அம்மாக்கு திமிர அடங்கல பாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜெயிலுக்கு அனுப்புனதே அவங்க பையன் தானா. பெத்த பிள்ளையே தாயை ஜெயிலுக்கு அனுப்பின கொடுமைய எந்த ஊர்லயாவது பார்த்துருக்கோமா? அப்பேற்பட்ட அரக்கிடி இந்த பொம்பளை. மாமியார் மாமனாரை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்க பார்த்துச்சான். அதனாலதான் அவங்க பையனே கொண்டு போய் ஜெயில போட்டாராம். அவங்க பையன் எவ்வளவு நல்ல டைப் இல்ல? அப்ப இந்த மாதிரி பொம்பளையிலாம் வீட்டுக்குள்ள வச்சு விருந்தா வைப்பாங்க. இவளுகளுக்கெல்லாம் இதெல்லாம் நல்ல வேணும்டி. ஆனா இன்னும் அடங்காமல தெரியுறா மஞ்சு. எங்க வந்து இருந்துகிட்டு யார்கிட்ட சம்பளம் வாங்கி யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் என்ன தெரியும் உனக்கு? என்ன ஒரு தைரியம் இருந்தா என்ன பத்தியே இப்படி புறணி பேசுவீங்க? ஆளு இருக்கும் போதே இப்படி பேசுவீங்கன்னா இல்லாத டைம்ல என்னென்ன பேசுவீங்க? அதுக்கு எதுக்கு மேம் மஞ்சுவை அரைஞ்சிங்க? என்னது, மஞ்சுவை எதுக்கு அரைஞ்சிங்களா? என்ன திமுற உனக்கு? என்கிட்டயே எதிர்த்து கேள்வி கேட்குற? இவ பேசின பேச்சுக்கு இவ்வளவு நாள் நான் அரைஞ்சிருக்கணும். மேம், நீங்க அரையிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் உங்க வீட்டு வேலைக்காரவங்க இல்லை மேம். நாங்க இந்த ஷோரூமோட எம்ப்ளாய், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க அரையிறதெல்லாம் வாங்கிட்டு எங்களால இருக்க முடியாது மேம். வாட்? என்ன திமிர் இருக்கணும் உனக்கு? சௌமியா, இவளுங்க ரெண்டு பேரும் நம்ம ஷோரூம்ல நின்னுட்டு நம்மளை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் சௌமியா இருக்கேன். இப்ப என்ன பண்ண போற? அந்த பிரீத்தி என்கிட்டயே ஏன் முன்னாடியே என்னென்ன கேட்டுட்டு இருக்கா தெரியுமா? இதுக்கு மேலேயே இவளுங்க ரெண்டு பேரும் இந்த ஷோரூம்ல நிக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஒழுங்கா இவளுங்க ரெண்டு பேரையும் வெளில போக சொல்லுங்க. என் மூஞ்சில இவளுங்க ரெண்டு பேரும் முழிக்கவே கூடாது. மேம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க மேம். இந்த சம்பளத்தை வச்சுதான் மேம் என் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. ப்ளீஸ் மேம். சி, வாய மூடு. இந்த இதெல்லாம் என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இப்ப வந்து நடிச்சிட்டு இருக்கியா? சௌமியா, நீ உள்ள வா முதல்ல. இங்க பாருங்க, இவளுங்க ரெண்டு பேரும் இவனுக்குள்ள இருக்க கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். மஞ்சு அடிச்சதுக்கு அவகிட்ட சாரி கேளுங்க மேம். அதுக்கப்புறம் நாங்க வெளில போறோம்.
என்ன நான் இவகிட்ட சாரி கேட்கணுமா? பாத்தீங்களாங்க என்ன திமிரு பாத்தீங்களா? இவளுக கிட்ட நான் சாரி கேட்கணுமா? அப்ப என்ன ஒரு திமிரு இருக்கணும். சௌமியா, மேம் சாரி எல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேம். நாங்கள் பேசினதா மேம் தப்பு. இனிமே அந்த மாதிரி பேச மாட்டோம் மேம். என்ன வேலை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க மேம். நீ எதுக்கு மஞ்சு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இந்த ஷோரூம் இல்லைன்னா எத்தனையோ ஷோரூம். அதுக்காக எம்ப்ளாயை கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. அடிக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? இவங்க எப்படி உன்னை கை நீட்டி அடிக்கலாம்? அடிச்சதுக்கு அவங்கள சாரி சொல்ல சொல்லுங்க. இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவு தாண்டி சொல்லிட்டேன். யார் வந்து யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? சௌமியா கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? மாசம் ஆனா என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரிங்க இவளுங்க கிட்ட நான் சாரி கேட்கணுமாம்ல? மேடம், நாங்க வேலை பார்க்கறோம், அதுக்கான சம்பளம் வாங்குறோம். அதுக்காக ரொம்ப இலக்காரமெல்லாம் எங்களை ட்ரீட் பண்ணாதீங்க. மஞ்சு பிரீத்தி, நான் இங்கே நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு ஓனரை நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசுறது தப்பு தானம்மா? அதுக்காக தானே அவள் அடிச்சா? அவள் கோவத்தில் நியாயம் இருக்கு தானே? அதுக்காக உங்களை அடிச்சிருக்க கூடாது தான். சரி, நான் வேணும்னா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் உள்ளே போய் வேலையை பாருங்கள். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இவளுங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். இவளுங்க எதுக்கு இந்த ஷோரூம்ல இனிமே இருக்கணும்? இவளுங்க ரெண்டு பேரையும் வெளில போக சொல்லுங்க, இல்லைன்னா நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். நீ வா சௌமியா, வான்னு சொல்கிறேன்ல. என்னங்க அவளுகளை பேசுறதை விட்டுட்டு என்ன உள்ள பண்றீங்க? வான்னு சொல்கிறேன்ல, வா. என்ன சௌமியா நீ புரியாம அந்த பொண்ணுங்க கிட்ட நின்று கத்திட்டு இருக்க? கை நீட்டி வேற அடிக்கிற. இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ அவ பேசினது மட்டும் கரெக்டா? அவ உண்மை தானே பேசினா. எல்லா இடத்துலையும் எல்லாம் இதெல்லாம் நடக்கிறது தான். என்ன, ஒரு சில இடங்கள்ல கண்ணுக்கு தெரியாம பேசுவாங்க. இவ உன் காது பட பேசிட்டா, அவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் நீ ரியாக்ட் பண்றதுல அர்த்தமே இல்லை சௌமியா. ரியாக்ட் பண்றதுல அர்த்தம் இல்லையா? என்னங்க பேசுறீங்க நீங்க? இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சும்மாவே ஓனர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏதோ கொலை பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்தது மாதிரி விரக்தியாக பார்க்குறாங்க. நம்ம ஷோரூமுக்கு அட்டெண்டரே இல்லை. யாருமே நம்ம ஷோரூமுக்கு கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்க. இந்த சமயத்தில் நீ வேலை செய்கிறவங்களையும் இப்படி கை நீட்டி அடித்தா அப்புறம் வெளியில் என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும்? ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குற? சுத்தமாக நம்ம ஷோரூமை இழுத்து மூட்டிட்டு போக வேண்டியதான். அதுக்காக நம்ம முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் நம்ம மேனேஜர் எல்லாம் இந்த மாதிரி பேசினது இல்லையா? சரிதான் சௌமியா, விடு. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி எல்லாம் இருக்க தான் செய்யும். உன் காது பட பேசவும் உனக்கு ஹர்ட் ஆயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இந்த பொண்ணுங்களை இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணால் நாளைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். ஷோரூமே இழுத்து மூடுற நிலைமைக்கு கூட வரும். நம்ம எத்தனை கோடி கடன் வாங்கியிருக்கோன்னு உனக்கு தெரியும்ல. அவ்வளவையும் நம்ம எப்படி அடைக்கிறதுன்னு நினச்ச? அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? இப்போ தானே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்த, இப்போ இப்படி பண்ணுற? வேலைக்காரிங்கெல்லாம் என்ன பேசுற நிலைமைக்கு உங்க பிள்ளை என்ன கொண்டுட்டு வந்துட்டான்ல. உங்க அம்மா அப்பா தான் இதுக்கு முழு காரணம். அவங்கள நான் சும்மா விட போறது இல்லைங்க, சும்மாவே விட போறது இல்ல. சௌமியா